சொன்னா புரியாது. இந்த படத்தோட டீசர் பார்த்தோம். வெரி வெரி என்ஜாயபிள் ஃபிலிம் அப்படின்னு தெரியுது. உங்களோட ஹியூமர் கோஷன் நிறையாவே இந்த படத்தில் இருக்க போகுது அப்படின்னு தெரியுது. வாட் சார்ட் ஆஃப் அ ஃபிலிம் இஸ் திஸ் அண்ட் இதை பற்றி என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க இந்த படத்தை பற்றி? இது வந்து என்கிட்ட மைக் இருக்குது. தேங்க்யூ. இந்த படத்தை வந்து இந்த உலக அமைதிக்காக நாங்கள் எடுத்த படம். இந்த படத்தை பார்த்து 4 பேர் வாழ்க்கையில் தெரிஞ்சுனா கூட நாங்கள் ரொம்ப சந்தோஷம். அப்படின்றதுலாம் ஒவ்வொரு படத்துலையும் எனக்கு எதுனா சொல்லணும்னு தான் ஆசை. பட் ஆனால் நம்ம படம் சொல்லும் போது சொல்கிறாங்க, சார் செம்ம டேமேஜாக ஒரு படம் இருக்கும் சார், ஜாலியாக அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்கிறாங்க. ஸோ இந்த படம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய பேர் வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க லைஃப்பில். எதுவுமே சீக்கிரம் நடக்க மாட்டேன், டக்குன்னு வரத்துக்கு போக முடியல, டக்குன்னு வர முடியல. அண்ட் அந்த டென்ஷன்லாம் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக ஒரு 2.5 hours ஜாலியாக சிரிக்க வைக்கப்படும். இந்த படம் வந்து தமிழ் படத்துக்கு கோ டைரக்டர் ஜெயராஜ் அப்படின்ட்டு அவர் தான் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் நான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணது அமுதன் ஜெயராஜ், இந்த 2 பேர் தான் மீட் பண்ணேன். அண்ட் ஜெயராஜ் இந்த நாட்டை என்கிட்ட சொன்னார் என்னன்னா, நான் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் இந்த படத்தில். டப்பிங் ஆர்டிஸ்ட்னால் இந்த சைனீஸ் படம், ஜேம்ஸ் பாண்ட் படம், ஹாரி பாட்டர்லாம் தமிழில் வரல அந்த. ஸோ இதில் நான் ஜாக்கி சேன் இவெல்லாம் வந்து அது மாதிரி கேரக்டர். ஸோ லைஃப் ஃபுல்லாக கல்யாணமே பண்ணிக்காமல் இருக்கணும், லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு கேரக்டர். ஸோ இவன் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்து இதுதான் நாட்டு. அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் எகைன் என்னன்னு சொல்லணும்னா ஒன்று ஐ கேன் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் வந்து வில் டெஃபினெட்லி என்ஜாய் இட் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஓகே, ஆல்ரைட். ஸோ கூடிய விரைவில் உங்களோட அடுத்த ரிலீஸாக வந்து சொன்னா புரியாது தான் இருக்கும். டிசம்பர் we are planning to release. அண்ட் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து ஃபண்டாஸ்டிக் ப்ரொடியூசர்ஸ் 360 டிகிரி ஃபிலிம் கார்பரேஷன் சொல்லிட்டு மிஸ்டர் ஹபீப் அண்ட் சாண்டிக் அப்படின்னு சரவணன் டிஓபி இதெல்லாம் சொல்லி அவங்க சரவணன் டிஓபி அண்ட் யதீஷ் மகாதேவ் மியூசிக் அண்ட் ராமலிங்கம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இதையும் தாண்டி ஒரு பெரிய ஹீரோ இதில் நடிச்சிருக்காரு, அது நான் தான். அண்ட் ரெண்டாவது வந்து இந்த படத்துடைய செகண்ட் ஹீரோ நான் தான் அப்படின்ற ஒருத்தர் சுற்றிட்டு இருக்காரு. அவர் பேர் வந்து பிளேட் சங்கர். அதுக்கப்புறம் பிம்போன்னு ஒரு கேரக்டர். அண்ட் ராஜா அண்ட் வசுந்தரா கஷ்யப் வந்து ஹீரோயின் ரொம்ப ப்ரொஃபஷனலாக பண்ணியிருக்காங்க. அது பப்ளிக் கேரக்டர். அது சொன்ன ஹீரோயின் தான் பப்ளிக் கேரக்டர். இதான் பப்ளிக் கேரக்டர். யார் இவன்? சிவா. இவனை பற்றி சொன்னா புரியாது. ப்ளீஸ் பாஸ், தயவுசெய்து புரிஞ்சுங்க. இப்படியே விட்டா நமக்கு நல்லதில்லை. என்ன பண்ணலாம்? எதுனா பார்ல மீட் பண்ணி சரக்கு சின்ன யோசிக்கலாமா? குடிக்கிறதுலயே இரு. பெரிய பெரிய கிரியேட்டர்ஸ்க்குலாம் டக்கரானா தான் ஐடியாஸ் வரும். ஓகே, அண்ட் இது தொடர்ந்து அடுத்ததாக வந்து தில்லு முல்லு ரீமேக், அதில் வந்து நீங்கள் நடிக்கிறீங்க. எல்லா ஹீரோஸ்க்குமே வந்து ரஜினி சார் படத்தில் ஒரு ஃப்ரேமில் நான் வர முடியாதா அப்படின்னு ஏங்குற காலகட்டத்தில் அவரோட படத்தில் அவரோட கேரக்டரை நீங்கள் மறுபடியும் நடிக்கிறீங்க அப்படிங்கும்பொழுது இட்ஸ் டெஃபினெட்லி அ பூன் டு யூ. அவரை நீங்கள் மீட் பண்ணீங்கன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம் இந்த படத்தோட துவக்க விழாக்கு முன்னாடி. ஸோ என்ன சொன்னார்? ஆக்சுவலாக இது மாதிரி ரஜினி சாரை பார்க்கணும் அப்படின்னு உடனே எங்கே இருக்கீங்க, ஒரு 1/2 hourல ராகவேந்திரா கல்யாண மண்டபத்துக்கு வந்துடுங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்தது. உடனே நான் மவுண்ட் ரோட்டில் இருந்தேன். ஒருவேளை லேட் ஆகிடுச்சுன்னா அவர் மீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு 11 o'clock வந்து 11:30க்கு அப்பாயின்மெண்ட். ஸோ பைக்கில் போயிட்டோம். ஸோ பைக்கில் போய் இறங்கின உடனே அவருடைய ஃபஸ்ட் டைம் ரஜினி சார் வந்து நம்ம பார்க்க போகிறோம், அது அவர் நம்மளை கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு உடனே அப்படி அந்த வீட்டுக்குள்ளே அந்த அவர் ஆஃபீஸ்க்குள்ளே போகும்போது அப்படி சைலண்ட்டாக அப்படி உட்காந்துருந்தார். அப்படி எழுந்து வந்து சிவா எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு லாட் ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ஸ். ஆனால் அவர் பேசுறது எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. அப்போ தான் புரிஞ்சுது சூப்பர் ஸ்டாராக அவர் ஏன் இருக்காருன்னா, ஐ திங்க் இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் மேபி அஃப்கோர்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் டேலண்ட் அண்ட் அவரோட ஹார்ட் ஒர்க் எல்லாம் தாண்டி அவருடைய கேரக்டர். பிகாஸ் அவர் வந்து ஹி நாட் ஈவன் செட் ஒன் சிங்கிள் நெகட்டிவ் வேர்ட். ஒரு 20 minutes பேசியிருக்கோம், பட் அதில் எல்லா வார்த்தைகளுமே வந்து அவர் வந்து திடீர்னு எப்படின்னு கை வச்சார். திடீர்னு சொன்னார், ஐ ஹேவ் அ ஸ்ட்ராங் ஃபீலிங் இந்த படம் ரொம்ப நல்லா வரும் அப்படின்னாரு. நான் வந்து சார் எங்களுக்கு இதுமாரி என்ன சார் வேணும் அப்படின்னு. அண்ட் ஐ வாஸ் வெரி டச். அண்ட் சூப்பர் ஸ்டார் வந்து அது அந்த ஆஃபீஸ் போயிட்டதுக்கப்புறம் வந்து அங்கே ஃபோட்டோகிராஃபர் வந்தார். ஒரு பெரிய ஃபோட்டோ ஒன்று கொடுத்தாரு, எங்கள் வீட்டில் வச்சுருக்காரு. அந்த ஃபோட்டோ வீட்டுக்கு வந்திருந்தால் எங்கள் அம்மா வந்து டிஃபன் சாப்பிடுடா, ஜூஸ் வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கு, அப்புறம் வந்து லஞ்சு நான் இது பண்ணியிருக்கேன். அது வரைக்கும் வீட்டில் அந்தளவு பெரிய கவனிப்பே இல்லை. ரஜினி சாரோட ஃபோட்டோ எடுத்து காமிச்சோன்னே வீட்டில் கொஞ்சம் மரியாதை வந்து அப்புறம் நம்ம ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்றியான்லாம் கேட்குறாங்க. ஸோ அப்படி ஆயிடுச்சு லைஃபு. அண்ட் நான் தில்லு முல்லு வந்து ரஜினி சார் வச்சு படம் பண்ண ரீமேக் பண்ணுறேன் அப்படின்றது வந்து நான் தெளிவாக ஒன்று சொல்லணும். அது தில்லு முல்லில் வந்து நாங்கள் பண்ணல. தில்லு முல்லுன்னு கோல்மால்னு ஒரு படம் வந்தது, கோல்மால்னு தில்லு முல்லு வந்தது. அந்த ஸ்டோரியை தான் நாங்கள் பண்ணுறோம் இப்போ. ஸோ சூப்பர் ஸ்டாரை வந்து நோபடி கேன் ரீப்ளேஸ் சூப்பர் ஸ்டார் பிகாஸ் ஹி இஸ் த ஒன்லி ஒன் சூப்பர் ஸ்டார். அந்த ஸ்டோரி இப்போ அமுல் பாலேக்கர் பண்ணியிருக்காரு. அமுல் பாலேக்கர் சூப்பர் ஸ்டார் பண்ண கதையை இப்போ நான் பண்ணுறேன். ஓகே.
ஸோ திருடனா வந்து 2 வேஷம் போட்டு ஏமாத்துற ஒரு கேரக்டராக போயிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 81 வந்து ஃபோன் கிடையாது, லாஜிக்கலாக நிறைய விஷயங்கள்லாம் இப்போ வந்து ஒரு ஃபோன் பண்ணலாம் தெரிஞ்சிடும் எங்கே இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் எப்படி நாங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கோம். இப்போ 2012க்கு வந்து அண்ட் முக்கியமாக நான் இப்போ ஃபஸ்ட் இயரில் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா எல்லா குழந்தைங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க போல இருக்கு. ஏன்னா அவங்களுக்காக வந்து இந்த படத்தை நிறைய நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். நான் ஒரு குங்ஃபு மாஸ்டர் வரேன். நான் குங்ஃபு மாஸ்டராக வரேன். இதுக்காக சைனா போயிட்டு ஜாக்கி சானோட மாஸ்டர்கிட்ட ஒரு 15 நாளில் நான் கற்றுட்டு வந்ததில் வந்து அவங்க சொன்னாங்க, இது வரைக்கும் எங்களுக்கே தெரியாத புது புது ஸ்டெப்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் கடவுளுடைய முடியும் போது பண்ணுறேன். படத்தில் வந்து நிறையா குங்ஃபு சொல்லி கொடுத்துருக்கேன். அது எப்படின்னா வந்து டே டு டே லைஃப்பில் வந்து எல்லாருமே எப்படி குங்ஃபு கற்றுக்கலாம் புதுசாக ஒரு நான் மாஸ்டராக வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். இல்லை அது ரொம்ப சீக்ரெட். அது படம் பார்த்தா தான் அவங்களுக்கு தெரியும் என்ன குங்ஃபு ஸ்டெப்ஸ் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அது